இன்னைக்கு நான் கொண்ட கடலையில் 2 விதமாக பொரிக்கிறேன். தண்ணி இல்லாத எடுத்து வடிகட்டி வைக்கணும். காலையிலே ஊற வச்சேன், நான் ஒரு 8 மணி நேரம் ஊறி இருக்குது. அதை வடித்து எடுத்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே பேன் காலத்தில் வச்சு உணர வச்சிடலாம். பாருங்க, இப்படி எடுத்து நல்லா வடிகட்டணும். இப்படி வடிகட்டி பேன் காற்றுல தண்ணி இல்லாமல் உணர வச்சுக்கிட்டா 2 விதமாக பொரிச்சு எடுக்கலாம். இன்னைக்கு எண்ணெய் காஞ்சி போச்சு. இப்போ கொண்ட கடலையே பொரிக்கலாம். காஞ்சி போச்சுன்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சி போச்சு. மீடியம் சைஸில் வச்சு பொரிக்கணும். ரொம்ப ஸ்லோ பண்ணாதீங்க, மீடியமாக வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் சைஸில் வச்சு தான் பொரிக்கணும், இல்லைன்னா கடலை வேவாது, கறி போயிடும். வெந்த பின்னாடி பாருங்கள், அப்படியே கடலையே மேலே வரும். அப்போ நாம் கொஞ்சம் தூக்கி விட்டு அடுப்பை அப்புறம் நம்ம கொஞ்சம் நல்லா பொரிச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடலாம். அப்போ பொரிஞ்சு அப்படியே மேலே வருது. கடலை வெந்து வந்துருச்சு இல்லை. இப்போ ஒரு பச்சை மிளகாய் கீறி போட்டு ஒரு 3 பல்லு பூண்டு இதில் அப்படியே தட்டி போட்டுருங்க. பொரியிட்டோம். கருவேப்பிலை 2 கொத்து போட்டுருங்க. அதுலேயே எல்லாம் பொரிஞ்சு வரட்டும். அப்போ தான் அந்த வாசம் நல்லாயிருக்கும். கடலை வெந்து இப்படி மேலே வரும்போது இப்படி கரண்டி கமுத்தி வச்சுருங்க. ஒவ்வொரு கடலை வெடிக்கும் வந்து மேலெல்லாம் எண்ணெய் தெரிச்சிவிடும். கடலை வெந்துருச்சு பாரு, எடுத்துக்கலாம். நம்ம இதில் உப்பு, மிளகாத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் கலந்து விட்டுறலாம். பாருங்க, இது ஒரு வகை செஞ்சு முடிச்சாச்சு. இன்னொரு வகையில் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். கொண்ட கடலையை வேவிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இதை பொரிக்கிறதுக்கு எல்லாம் கலந்துக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, கறி மசால் கொஞ்சம், தண்ணி ஊற்றி இப்போ கொஞ்சமாக எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. மிளகாத்தூள் நான் கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்கிறேன். உங்களுக்கு கூடலோ குறைச்சலோ எப்படி வேணால் போய் செஞ்சுக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு போடுங்க. போட்ட உடனே திருப்பினா எல்லாம் கடலையிலேருந்து பிரிஞ்சு வந்துடும் மாவெல்லாம். வெந்து போச்சு பாரு, எடுத்துக்கலாம்.